இரங்கல்களை தெரிவித்துவிட்டு இங்கிருந்து செல்கின்றோம். கேப்டன் அவர்களை யாரெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பார்க்குறோம் எல்லோருக்குமே தெரியும். கேப்டன் அவர்களுக்கு அவருடைய மதர்-இன்-லா, குறிப்பாக மாமியார் அவங்கக்கிட்ட மகன் தாய் அது போன்ற அற்புதமான உறவு இருந்து ஒரு மகனாக அவங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கிறாங்க. கேப்டன் ஐயாவுடைய மறைவுக்கு பிறகே உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 84 அகவையில் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு மறுபடியும் எங்களுடைய அஞ்சலியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் எங்களுடைய அஞ்சலியும் இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றோம். அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும், கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்லுங்கள். டிஜிபி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, பர்மிஷன் கேட்டு விஜய் அது கரூருக்கு ஷிஃப்ட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டோகால்ஸ்லாம் நீங்கள் அங்கே கேட்டு பண்ணிக்கலாம். ஸோ இது என்னை பொறுத்தவரைங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லோரும் எந்த இடத்திற்கு செல்வதற்கும் உரிமை இருக்குது. யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம். இது ஒரு பெரிய விதமாக ரொம்ப பெருசுப்படுத்தி இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அனுமதி கொடுங்க, நாங்கள் போகணும். யார் வேண்டாலும் நேராக போகலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தொண்டர்கள்ட்ட சொல்லிவிட்டு நேரடியாக இந்தந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம். அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டை விட்டு கொடுக்க முடியாதுங்களா, நம்முடைய தாய் திருநாட்டை எப்போதும் விட்டு கொடுக்க முடியாது. எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போகலாம். அப்படி ஒன்றும் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளைப் போல அச்சுறுத்தலோடு நான் பர்மிஷன் வாங்கிட்டு போனோம் அப்படிலாம் இல்லைங்க.